இந்த வருஷத்துக்கான அதிகம் எதிர்பார்க்கப்படும் படங்கள்ல 2 படம். போன வீடியோல குட் பை டைலி பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வீடியோல கூலி பத்தி பேசணும். தலைவரும் பூஜா ஹெக்டேவும் டான்ஸ் ஆடுறாங்க. அமெரிக்கான் பர்த்டேக்கு கூலி திரைப்படத்துல இருந்து ஸ்பெஷலா செம்மையான அப்டேட் வரப்போகுது. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான அதிகம் எதிர்பார்க்கப்படும் படங்களில் 2 படம் முன்னாடி இருக்கு. ஒன்று குட் பை டைலி, இன்னொன்று கூலி. போன வீடியோவில் குட் பை டைலி பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வீடியோவில் கூலி பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். கூலி படத்தில் பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னு தெரியும். சன் பிக்சர்ஸ் அதுக்கான அஃபிஷியல் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லையே. ஆமாங்க, அது ஆக்சுவலி பூஜா ஹெக்டே அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெமியோ மாதிரி ஒரே ஒரு டான்ஸுக்கு வராங்கிறது எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க, ஃபேன்ஸ் எல்லோரும். பட் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் சொல்லாமல் இருந்தால் அதை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஏன் அந்த சாங்கை பற்றி அவங்க அதிகமாக ரிவீல் பண்ணல அப்படின்னா, ஒரு தப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் போயிட்டு அந்த படத்தில் குறிப்பிட்ட பூஜா ஹெக்டே சாங்கில் தலைவரும் பூஜா ஹெக்டேவும் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அது ஆக்சுவலி உண்மை இல்லை. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து ஹார்பரில் நடக்குது. அதில் நாகார்ஜுனா சாரும் பூஜா ஹெக்டேவும் டான்ஸ் ஆடுறாங்க. அது தலைவருக்கான சாங் இல்லை. ஸோ அதனால் அதை ரொம்ப ரிவீல் பண்ணாமல் விட்டாங்க. ரொம்ப அதை பற்றின அப்டேட்லாம் கொடுக்காம விட்டாங்க. ஜஸ்ட்டு பூஜா ஹெக்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் போஸ்டர் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லலாம், மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்களே. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் வரப்போகுது. அமீர் கானுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் விடுறாங்க. அதுக்கு முன்னாலே பூஜா ஹெக்டே போர்ஷனை முடிச்சு விட்டுலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போஸ்டர். ஸோ மெயின் அப்டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 14 அமீர் கான் பர்த்டே அன்னைக்கு வரும். ஸோ பூஜா ஹெக்டே படத்தில் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு குட்டி அப்டேட் தான் அந்த போஸ்டர். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது, வெயிட் பண்ணலாம். அப்போ அடுத்த அப்டேட் எப்போ வரும்? மார்ச் 14 வருதுங்க. ஏன்னா அமீர் கானுடைய பிறந்தநாள். பொதுவாக சவுத்தில் வந்து எப்பயுமே நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. குறிப்பிட்ட நடிகருடைய பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரோ படத்தை பற்றின ஒரு பிடிஎஸ் சீன் சீக்வன்ஸ் ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்டில் நடந்த விஷயமோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லை ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நார்த்தை விட சவுத்தில் தான் அதிகம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அமீர் கான் பர்த்டேக்கு கூலி திரைப்படத்துலேருந்து ஸ்பெஷலாக ஒரு செம்மையான அப்டேட் வரப்போகுது. நீங்கள் சொன்ன மார்ச் 14 டீசர் வருமா? என்ன மாதிரி அப்டேட் எதிர்பார்க்கலாம்? டீசர்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் டீசர் வரும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் இப்போ வலைதளங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. நிறையா வலைதளங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க கூட டீசர்லாம் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தான், டீசர்லாம் அவங்க ஒரு ஐடியா பண்ணி கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் மார்ச் 14 ஒரு வீடியோ அப்டேட் வருது. பட் தட் இஸ் நாட் அ டீசர். இப்போது படம் ஆரம்பிக்கும் போது கூலி படத்தினுடைய ஷூட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி விட்டாங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடுன்னு சொல்லி தலைவர் என்ட்ரி கொடுத்து தண்டை போகிற மாதிரி. அது வந்து ப்ராப்பர் டீசர்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த கேரக்டரைசேஷனுக்கான டீசர் இல்லையா, அப்படி ஒரு டீசர் வரலாம். படத்துக்கான டீசர் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிளிம்ஸ். இப்போ அமீர் கான் லுக்கு எப்படி இருக்கும்? ஸோ 14th மொதல் நாள் நைட்டு வந்து அமீர் கானுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லார் லுக்கும் ரிவீல் பண்ணிட்டாங்க. நாகார்ஜுனா சார், உபேந்திரா அவர்கள், இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிஸ்டோட கேரக்டரைசேஷன் எல்லாம் நம்ம காமிச்சிட்டாங்க. அமீர் கான் போர்ஷன் இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களே. ஸோ அதுக்கான ஒரு போஸ்டரும் அமீர் கான் பர்த்டே அன்னைக்கு ப்ராப்ளி ஒரு மதியம் இந்த மாதிரி சமயத்தில் அந்த கேரக்டரைசேஷனுக்கான ஒரு கிளிம்ஸ் விடுவாங்க. அது பயங்கரமாக பற்றிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் ரஜினி சார் கூலி ஷூட்டிங் முடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவரோட போர்ஷன் மட்டும் முடிஞ்சுதா இல்லை மொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, நான் இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்டது வரைக்கும் பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த படப்பிடிப்பையும் முடிச்சிட்டாங்க. அதாவது அவங்க சென்னை ஷெடியூல் தான் லாஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னால் முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த கடைசி ஷெடியூலில் 2 விஷயம் முக்கியமாக பண்ணாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, தலைவருடைய டாக்கி போர்ஷன் அவர் யங் லுக்கில் வராது. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு பக்கா யங் லுக்கில் வராரு. ஸோ அந்த போர்ஷன் டாக்கி போர்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க. அவருடைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா 99% 100% முடிச்சிட்டாங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாவது பேட்ச் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் அது கூட இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். பேலன்ஸ் அடுத்து இன்னொரு செக்மெண்ட் என்னென்னா சாங் சீக்வன்ஸ், அதையும் முடிச்சிட்டாங்க. நாகார்ஜுனா சார், சோபின் சாஹிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே, இவங்கள வச்சு ஹார்பரில் நடக்கிற மாதிரியான சுற்றி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சாங் சீக்வன்ஸ், இதையும் முடிச்சிட்டாங்க. இதோட மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சு பூசணிக்காய் உடைச்சிட்டாங்க. ஆனால் தலைவர் இல்லாமல் மற்ற நடிகர்களுக்கு ஏதாவது பேட்ச் இருந்தாலும் இருக்கலாம். அது எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ 100% படத்தை முடிச்சிட்டாங்க. பட் படத்துக்கான பேட்ச் மட்டும் இருக்குது. பட் ஓவரால் படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஃபுல் ஸ்விங்கில் போயிடுச்சு. கூலி எப்போ ரிலீஸ்? அதாங்க, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வர மாதிரி இருந்துச்சு. May 1 ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா கூலி May 1 தொழிலாளருக்கான ஒரு தினம் அன்றைக்கி. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் சம்மருக்கும் அது வந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஏப்ரல் மே சம்மர் ஹாலிடேஸ். ஸோ May 1 ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சாங்க. இப்போது அவங்க மைண்டில் எப்படி என்ன மாதிரி ரிலீஸ் டேட் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டது வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. ஜெயிலர் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான சென்டிமெண்ட் இருக்குது. ஆகஸ்ட் 15 அதாவது 2025 ஆகஸ்ட் 15 அதாவது 2025 ஆகஸ்ட் 15
ரஜினி சார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 50 வருஷம் நிறைவடை. அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆன வருஷம் 1975 ஆகஸ்ட் 15. ஸோ இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் 15 கூலி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூலி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதை அவருடைய 50 வருடைய அந்த பயணத்துக்கு ஒரு அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தானாக அமைதா இல்லை அந்த அவங்களா பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் கூட ஃபீல் பண்ணுறது வந்து கரெக்டாக எந்த நடிகருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அமையாதுல்ல. கரெக்டாக 50 வருஷம் நிறைவடையும் போது அதே டேட்டில் அவர் முதல் படம் ரிலீஸ் ஆன அதே டேட்டில் அவருடைய 50வது வருடம் நிறைவடையும் போது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பார்க்கலாம், ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மார்ச் 14 அமீர் கான் பர்த்டே அன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் விட்றாங்கல்ல, அந்த கிளிம்ஸில் படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் மட்டும் வந்தாலும் வரலான்றாங்க. வெயிட் பண்ணலாம்.